தமிழக சொந்தங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். இன்னைக்கு சட்டமன்றம் காலையிலே கூடியிருக்கு, நல்ல விஷயம். முதலமைச்சர் அவர்களே, உங்களுக்கான ஒரு கோரிக்கை. காலையில டிவியை திறந்தா நீங்க தான் வரீங்க, சூப்பரா நடிக்கிறீங்க, உங்க நடிப்பு பிரமாதமா இருந்துச்சு. என்னன்னா, மதுக்கடையை திறந்து வச்சுட்டு நீங்க எல்லா ஆளையும் திறந்து வச்சுட்டு மதுவை குடிக்காதீங்க அப்படின்னு காலையில விளம்பரம் பண்றீங்க. இது எவ்வளவு பெரிய நடிப்பு! சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தோத்துருவாரு, உலகநாயகன் கமலஹாசன் தோத்துருவாரு நீங்க நடிக்கிற நடிப்புல. அப்படிப்பட்ட ஒரு நடிப்பை நடிச்சுட்டு இருக்கீங்க. நீங்க முடிவு பண்ணா இந்த சட்டமன்றத்திலேயே ஒரு கையெழுத்தை போட்டு ஒட்டுமொத்த மதுக்கடையை நிறுத்த முடியும் உங்களால. ஆனா நீங்க அது இல்லாம அரசாங்க பணத்துல விளம்பரம் தேடிக்கிறீங்க. அரசாங்க பணத்துல இதுக்கும் கடன் வாங்கணும், உலக வங்கியில கடன் வாங்கணும்னு கடன் வாங்கிட்டு இருக்கீங்க. உங்க விளம்பரத்துக்கு, நீங்க நடிக்கிற படத்துக்கு எங்களுடைய வரி பணத்தை விளம்பரப்படுத்துறீங்க. இது ஒட்டுமொத்த மக்களும் தினமும் பாக்குறாங்க. இது வெக்கமா இல்லையா? இல்ல மக்களே வெக்கமா, காரி துப்புற அளவுக்கு தான் இருக்கு இன்னைக்கு நீங்க நடிக்கிற நடிப்பு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழகத்துல ஒவ்வொரு கிராமத்திலையும் பாரு, ஒவ்வொரு கிராமத்திலையும் குறைஞ்சது ஒரு 10 குடும்பம் நாசமா போயிட்டு இருக்குது. மற்ற சராசரி குடும்பங்கள் எல்லாருமே இன்னைக்கு இந்த மதுவால ரொம்ப, அதாவது அளவு கடந்த கஷ்டத்துல இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்காங்க. நாட்டை வளர்க்கறேன், மக்களை வளர்க்கறேன்றீங்க. இந்த நாட்டை வளர்க்கறேன், மக்களை வளர்க்கறேன்னு இந்த மதுக்கடை நம்பி அரசாங்கம் பண்ணிட்டு இந்த 1000 ரூபாய் மதுக்கடை நம்பி கொடுத்துட்டு 1000 ரூபாய் கொடுத்துட்டு அதே வீட்டுல 6000 ரூபாய் திருப்பி வாங்கிக்கிறீங்க மாசத்துல. நீங்க இந்த 1000 ரூபாயும் கொடுக்க வேணாம், அந்த மதுக்கடையை மட்டும் நிறுத்துறீங்கன்னா நாடு சுபிட்சமா நல்லா இருக்கும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்க காசுல, அதாவது உங்க காசுல கூட நடிக்கலாம், அரசாங்க காசுல நடிக்கிறீங்க. இது நடிப்பு தானே, மிகப்பெரிய நடிப்பு. உலகநாயகன் தோத்துருவாரு இந்த நடிப்புல, நீங்க நடிக்கிற நடிப்புல. உங்க அப்பனா சொல்றேன், உங்க பாட்டனா சொல்றேன்றீங்க. ஏன் சொல்றீங்க? செய்யலாம்ல. உங்களை சுத்தி தான் அந்த மது ஆலை இருக்குது. நீங்க தான் நடத்திட்டு இருக்கீங்க. ஒரே ஒரு கையெழுத்து இன்னைக்கு இந்த சட்டமன்றத்தில், இன்னைக்கு நடக்கிற சட்டமன்றத்தில் நாளையோட இந்த மதுக்கடைகளை நான் மூடப்படணும் உங்களுடைய கையெழுத்தை போட்டீங்கன்னா இந்த தமிழ்நாடு அற்புதமாக சுபிட்சமா இருக்கும். தமிழ்நாடு வளமான தமிழ்நாடா மாறும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? உங்களுடைய தனிப்பட்ட கஜானா நுங்கறதுக்கும், உங்களை சுத்தி உள்ள மது ஆலைகள் உற்பத்தி அதிகமாகறதுக்கும், அவங்க கோடீஸ்வரன் ஆகிறதுக்கும் மதுக்கடை திறந்து வச்சுட்டு மக்கள்கிட்ட நீங்க நாடகம் போடுறீங்க. நாடகம் கூட உங்க காசுல போடாம எங்க காசுல போட்டுட்டு இருக்கீங்க. அதனால இத கண்டிச்சு மிக விரைவில் 2 நாளில் தேதி அறிவிக்கப்படும். ஒவ்வொரு மதுக்கடைக்கு முன்னாடியும் குறைஞ்சபட்சம், அதாவது ஒரு காலில் விழுந்து மது பிரியர்களை காலில் விழுந்து மது குடிக்காதீங்க அப்படின்ற கோஷத்தோட மது குடிப்பதனால் உள்ள தீமைகளையும், அரசாங்கம் மது குடுக்கதை எப்படிலாம் ஊக்கப்படுத்துது, முதல்வர் எப்படி நடிக்கிறார் என்றதை உள்பட அத்தனையும் ஒரு நோட்டீஸ் அடிச்சு ஒவ்வொரு மதுக்கடையில் முன்னாடியும் இது கொடுக்கப்படும். மிக விரைவிலே தேதி அறிவிக்கப்படும். இது முதலிலே நம்ம பரங்கிப்பேட்டையில் ஆரம்பிச்சு ஒட்டுமொத்த கடலூர் மாவட்டமும் முதலில் ஆரம்பிச்சு தமிழ்நாடு ஃபுல்லா இந்த போராட்டத்தை மிக விரைவில் அறிவிக்கப்பட்டு தமிழக முதலமைச்சர் அவர்களின் நடிப்பை மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும் அப்படின்றத எங்களுடைய நோக்கம். 2 நாள்ல தேதி அறிவிக்கப்படும். இந்த முதல் கட்டமாக கடலூர் மாவட்டத்தில் இந்த மாநிலம் முழுக்க இது ஒரு இயக்கமாகவே நடத்தப்படும் என்பதை உங்கள் முன்னால் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலமைச்சர் அவர்களே, இந்த சட்டமன்றத்திலேயே நீங்கள் சட்டம் ஏற்றவில்லை என்றால் இது தொடர் போராட்டம், இந்த மது ஒழிப்பு போராட்டம் தொடர்ந்து நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.